கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதியானது ஆண்டவர் இயேசுவினுடைய தோற்ற மாற்ற நிகழ்வை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாவின் ஒரு சிறப்பு அம்சமாக இது வருகிறது. இந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு தோற்றம் மாறினார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு மாறவில்லை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய மாட்சியை காண்பித்தார். அந்த மாட்சியை பார்த்த அவர்கள் இயேசுவினுடைய மகிமையிலே அவர்கள் திளைக்கின்றார்கள். எனவே இயேசு மாறவில்லை. இவருடைய கண்ணோட்டம் மாறியது, இவருடைய பார்வை மாறியது, இவருடைய அனுபவம் மாறியது. இயேசு கடவுளின் மகன், கடவுள் தன்மையில் அவர் இருக்கின்றார். மனித தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார். எனவே அவரை மனிதனாக மட்டுமே பார்த்துவிட்டு அவர்கள் இப்பொழுது கடவுளின் மகனாக அவர்கள் இந்த மலையிலே பார்க்கின்றார்கள். அதுதான் அந்த அனுபவத்தினுடைய ஆழம். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துவதை விட தந்தை கடவுள் இவரை வெளிப்படுத்துகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று தந்தை கடவுள் இவருக்கு சாட்சியம் சொல்கிறார். இந்த ஒரு அற்புதமான சாட்சிய அனுபவத்தை தான் திருத்தூதர்கள் அங்கே பெற்றுக்கொள்கிறார்கள். யார் யாரெல்லாம் அங்கே சென்றார்கள்? பேதுரு, யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான். இந்த 3 பேரும் மட்டும்தான் ஆண்டவர் இந்த மலை உச்சியிலே அழைத்து சென்று அவர்கள் முன்பாக தோற்றம் மாறினார் என்று சொல்லப்படுகிறது. இதே 3 அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் தான் கெத்செமனி என்ற ஒரு தோட்டத்துக்கும் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். இயேசுவினுடைய பாடுகளிலே அவர்கள் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். ஆனால் கெத்செமனி தோட்டத்திலே அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். இங்கே 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா என்று பேதுரு கேட்டார். அங்கே எப்பொழுது அங்கிருந்து போகலாம் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவோடு அவர்கள் இணைந்து மகிழ்ந்திருந்தார்கள். ஆனால் கெத்செமனி தோட்டத்திலே இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள். இப்படியாக மகிழ்ச்சியில் மட்டும் பங்கு கொள்ள இவர்கள் முன் வந்தார்களே ஒழிய துன்பத்திலும் தோல்வியிலும் அவருடைய வேதனையிலும் இவர்கள் பங்கெடுக்க முற்படவில்லை. எனவே ஆண்டவருடைய மேலான ஒரு அறிவுரை எதற்காக இந்த தோற்ற மாற்ற நிகழ்வு என்று சொன்னால், கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே, அவருடைய மாட்சியை இவர்கள் அனுபவித்த வேளையிலே, இயேசுவினுடைய பாடுகளோடும் இவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தோற்ற மாற்ற நிகழ்ச்சி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் பல நேரங்களிலே மகிழ்ச்சியை மட்டுமே தேடுகிறோம். ஆனால் துன்பத்தை நாம் வெறுக்கின்றோம், வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோம். மகிழ்ச்சியை மட்டுமே நமக்கு வாழ்வில் இறைவன் கொடுக்கவில்லை. துன்பங்களையும் துயரங்களையும் தடைகளையும் சவால்களையும் பல்வேறு துயர நிகழ்வுகளையும் தான் கொடுக்கிறார். இவைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. இன்னும் அதிகமாக துன்பங்களில் தான் நாம் துணையாக இருக்க வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும், பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துகின்ற விதமாக துன்பமும் இன்பமும் இரண்டர கலந்து வருகின்ற இந்த வாழ்விலே நம்பிக்கையை மட்டும் நாம் இழக்க விடாமல், நம்பிக்கையை மட்டுமே நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டவர்களாக இயேசுவை பின்பற்றி வாழ அருள் வேண்டுவோம். திருத்தூதர்களை போன்று நாமும் இந்த விசுவாசத்திலே இன்னும் ஆழப்படுவோம். ஆமென்.